அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்கு ஒரு புதிதாக நான் கவுனி அரிசி புட்டு, அதாவது கவுனி அரிசி புட்டோட கறிகள் எல்லாம் பிரட்டினீங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி புட்டு. அப்போ நீங்கள் யோசிப்பீங்களே இந்த புட்டை இப்படி செய்ய வேணும் கறியை வச்சு. ஏன்னா இந்த கவுனி அரிசி அந்த நல்ல செல்லுலோஸ் உள்ள இதுண்டபடியாக நாங்கள் நிறைய சாப்பிட இல்லாது. என் அனுபவத்தில் என்னென்னு சொன்னால், நான் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கிறபடியே நான் அப்படி அந்த ரைஸோ இல்லாட்டி அந்த மாவோ கொஞ்சமாக வச்சு கறியில் சாப்பிட இல்லாமல் இருக்கும். அப்போ அதுக்காகத்தான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னேன், இந்த புட்டை அவிச்சிட்டு இதுகளை எல்லாத்தையும் சேர்த்தோடனே எங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இருக்குது. அப்போ அதுக்காகத்தான் நான் இப்போ செய்திருக்கிறேன். அதை நீங்கள் முதலே பார்த்துப்பீங்க. எங்களோட தோட்டத்தில் இருந்த இதுகளை தான் கூட நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பாருங்க, கீரை இதுகளை எல்லாம் சேர்த்து கேரட் நடுகளுமே நாங்கள் பச்சையாதன்ட்டு அதுவும் ஒரு சாதுவாக ஒரு இதுகள் போட்டு சாதுவான அவியல் மாதிரி செய்திருக்கிறேன். மற்ற இந்த கீரைக்கு பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு உங்களுக்கு அதை பிரட்டி காட்டுவேன். அடுத்தது இப்போ நான் நீண்ட நாள் செய்ய இல்லைன்னு சொன்னேன். எனக்கு இந்த பிஸ்னஸ் இதில் கொஞ்சம் அந்த இதுகளில் போனபடியே எனக்கு கொஞ்சம் டைமுகள் கிடைக்கல. இனி அப்படி டைமுகள் கிடைக்க செய்வேன். அதே மாதிரி தான் நான் இப்போ இந்த இதுலேயும் இந்த கவுனி அரிசி இப்படி மாவாக்கி வறுத்த கவுனி அரிசிமா இப்படி வச்சிருக்கிறேன். இப்போ இதைத்தான் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிடுச்சுன்னா புட்டை வச்சு காட்டுறது. அப்போ இப்போ நீங்கள் சரி யோசிப்பீங்க, இந்த கவுனி அரிசியை நான் அந்த புட்டை வச்செல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் என்னென்னா இதில் அந்த செல்லுலோஸ் குறைவு, அந்த நல்ல செல்லுலோஸ்ன்றபடியாக கணக்கு ஒட்டி பிடிக்கிற தன்மை குறைய. அதாலே அந்த புட்டு செல்லும் உதிரி மாதிரி களி மாதிரி கொஞ்சம் இருக்கும். அப்போ அதால் நான் இப்படி கைக்குத்தரிசி உமா ப்ரொடக்ட் என்று சொல்லி மென்னாரிலேருந்து எடுத்தேன். நான் அந்த அரிசியையும் கொஞ்சம் இதில் 100 கிராம் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அதுலேயே ஒரு 25 கிராம் போட்டால் காணும். அப்போ அப்படி ஒரு அளவில் நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் அந்த பிடிமானம் இருக்குமென்றாக்கா. சரியா? இப்போ நான் உங்களுக்கு புட்டை குழைச்சி காட்டுங்க. பாருங்க, இந்த பேணியால் இதுண்ட கால்வாசி அரிசி மாவும் மற்றது கவுனி அரிசியும் இப்போ போட்டுருக்குறேன். இப்படி போட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட வேணும். இந்த உப்பு இப்படி நீங்கள் போடுறீங்க. போட்டுட்டு என்ன செய்கிறீங்கன்னா இதை கலந்து போட்டு கலந்துட்டு நாங்கள் சூடான வளமையாக நாங்கள் எப்படிமா புட்டுக்கு குழைப்போமா அந்த சூடான தண்ணியை விட்டு நாங்கள் குழைக்க போகிறோம். மற்றது இது வேகமாக அந்த தண்ணி இல்லாத மாதிரி தெரியும், விட்டுனா தண்ணி தன்மை வரும். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொறுமையாக இதை செய்ய வேணும். நான் ஒருக்கா அப்படி புட்டாவி கேட்க அதை அந்த பார்க்க உதிரி மாதிரி இருந்து நிறைய தண்ணியை விட்டோன்னே சரியான களி மாதிரி வந்துட்டுது. அப்போ அதை சரியான அவதானமாக செய்யுவோம். சரி, இப்படியே நாங்கள் குழைச்சி எடுப்போம். இப்போ அதை நான் அப்படியே தண்ணியெல்லாம் போட்டு கிண்டிட்டு அதை கையால் கொஞ்சம் காற்று ஊட்டி நல்லா இப்படி பாருங்க சாஃப்டாக இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் இனி தேங்காய் பூவை போட்டு அவிய வச்சுட்டு அவிஞ்ச பிறகு நாங்கள் இந்த இதுகளை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மாவோட தேங்காய் பூவை சேர்த்து இப்படி நல்ல ஒரு உதிரி பருவமான இதில் நீத்துப்பட்டியில் வச்சு, நீத்துப்பட்டியில் அவிய வைக்கிறது கொஞ்சம் அந்த நீராவியில் அவியக்க தண்ணித்தன்மை குறைவாக இருக்குது. இந்த கவுனி அரிசி போட்டு அவிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, நீத்துப்பட்டியிலே அப்படியே இருக்குது. இங்கே இதையும் நாங்கள் கேரட்டையும் அப்படி ஒரு வறுவல் மாதிரி செய்திருக்கிறோம். அதே மாதிரி அங்கால கோவா கீரை எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. அப்போ இறைச்சி இதுக்குள்ளேயே போட்டு எல்லாம் பிரட்டி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இது பார்க்க போய்க்க நீங்கள் ஒரு புட்டு எல்லாமே பிரட்டின ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு இது எல்லா இதுவும் அதிலே அடங்கி இருக்கும். தனித்தனியாக இருக்க தேவையில்ல, சேர்ந்து செய்கிறேன். சரி, இங்கே பாருங்க, நான் இப்போ இந்த கவுனி அரிசி புட்டுக்கு ஒரு பிரட்டல் இறைச்சி கறியும் வச்சு இலைகளும் வச்சு ஒரு புட்டு கொத்து மாதிரி செய்து காட்ட போகிறேன். அப்போ நாங்கள் முதல் இந்த இஞ்சி இதுகளை இந்த மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் இறைச்சிக்குரியதை நாங்கள் எப்படி போட்டுருக்கிறோம். போட்டுட்டு
கொஞ்சம் எண்ணெயில் ஏற்கனவே நான் அந்த இறைச்சியை தூள் இதுகளெல்லாம் திரட்டி நான் அந்த மெலிசாக அவிய வச்சு வச்சுருக்கிறேன். என்று சொன்னால் அப்போ தான் அந்த பீஸ் எல்லாம் அப்படியே குழம்பாமல் இருக்கும். அப்போ இப்படி செய்து கொண்டு தான் இதுக்கு தக்காளி பழத்தையும் இப்படி சேர்க்க போகணும். சேர்க்க அந்த இது இறைச்சிக்கு ஒரு வித்தியாசமான இந்த யூஸ் எல்லாம் சேர்ந்து வித்தியாசமான டேஸ்ட்டு. ஏற்கனவே நான் அதுக்கு தூளுக்கு எல்லாம் போட்டு கடவு வெஞ்சீரம் எல்லாம் தாளித்து இப்படி வச்சிருக்கிறேன். இனி இதுக்கு கொஞ்சம் கட்டத்தூள் போட்டுட்டு நாங்கள் இதை போட்டு கிளட்டுறது கொஞ்சம் இது மசிஞ்சு வரவேன். தாளித்து எல்லாம் போட்ட இதுக்குள்ள நான் இப்போ அவிச்சு இப்படி எல்லாம் தூள் போட்டு அவிச்சு வச்சுருந்ததை இப்படி திரட்டுறேன் பாருங்க. அப்போ இந்த கணக்க தண்ணி இல்லாமல் இருக்குன்றதால் இப்படி செய்கிறது. இப்போ யோசிப்பீங்களா, நான் இந்த இறைச்சி கூடி அளவான தண்ணியில் தான் இதை செய்கிறது. இங்கே பாருங்க, நாங்கள் கோவா வச்சுனாங்கள். அந்த கோவாவில் இந்த கவுனி அரிசியில் புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு இலையை இந்த கோவா இலையை போடலாம் யோசித்தேன். அதால் இந்த கோவா இலையை நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இந்த கோவா இலையை பாருங்க, இது வெளியில் வச்சுருந்த நாங்கள் இந்த ஐஸ் மழை பெய்த உடனே இந்த வெள்ளை புள்ளியாக இருக்குது. மற்றும்படி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாருங்க, இப்படி நான் ஒரு 3 பொருளில் செய்தது. இதை மாறி நாங்கள் எடுக்கவே எங்களுக்கு ஒரு கிழமையிலே ஒரு நாள் நாங்கள் இந்த வர செய்யக்கூடியதாக இருக்கும். இப்படி நீங்கள் வெட்டி வடிவ அதையும் எடுத்து விட்டால் பிறகு மற்ற கோவாவை நாங்கள் மற்ற இன்னும் ஒரு நாளைக்கு வர செய்யலாம். அதை அப்படி செய்யக்க இதில் அந்த தேவையில்லாத இதையும் நீங்கள் என்ன செய்து விடணும், அப்படி வெட்டி இது எரிஞ்சு விடணும். இங்கே பாருங்க, இப்படி இருக்கும். இது யோசிப்பியல் என்ன முட்டைக்கோதெல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நத்த நேரம் வந்தால் அதில் அப்படியே தாண்டு இதை சாப்பிடாது. அதுக்காக பொட்டில் செய்திருக்கிறேன். இங்கே பாருங்க, அதே மாதிரி 3 பொட்டில் செய்தால் எங்களுக்கு காணும். கிழமையில் மாறி செய்யக்கூடிய சாப்பிட ஒரு இலை வகையை எடுக்கலாம். இங்கே பாருங்க, பாலக்கீரைன்னு நான் முதலும் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த முறை வளர்த்துருக்குறேன். அப்படி அதை நாங்கள் இப்படி வெட்டினா பிறகு நல்லபடி கட்டாக பிறகு தலையும். இங்கே பாருங்க, அப்படி கட்டிலன்னு நான் இப்போ வெட்டி நாங்கள் எங்களோட தோட்டத்து இதிலேயே இலை வகையை எடுக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செய்யலாம். ஒரு சின்ன இதில் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதுலேயே நிறைய பேர் யோசனை வரலாம். இதே மாதிரி நான் வெங்காயத்தாலும் உங்களுக்கு நாங்கள் செய்த இதில் எடுக்க போகிறோம். பாருங்க, இங்கே பாருங்க, நான் அந்த வெள்ளை வெங்காயமும் ஒரு சிவப்பு வெங்காயம் இதுவும் நேரத்துக்கு நட்டேன். நான் மற்றது இப்போ தான் நட்டிருக்கிறோமே என்ற வைகாசியிலான்னு அது பொருத்தமாக இருக்க வேண்டு. அப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தாலும் இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்குவீங்க, அதுபோல் நாங்களும் இந்த வெங்காயத்தால் இந்த கீரையோடு சேர்த்து அந்த கவுனி அரிசி புட்டுக்கு சேர்க்கலாம். மற்ற உங்களுக்கு இப்படி செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேணுமென்றக்காகத்தான் இதுகளில் பார்த்து உங்களுக்கு பிடுங்கிறத காட்டுறேன். அது எதையும் நாங்கள் செய்ய முடியும். இங்கே பாருங்க, இப்படி கடுகு பெருஞ்சீரகம் இதை நீங்கள் வடிக்க போட்டுட்டு ஒரு கொஞ்சம் மஞ்சளும் போட்டுட்டு பிறகு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த வெங்காயம் மிளகாய் அதோட போடணும். போட்டுட்டு இதை செய்துட்டு
நாங்கள் என்ன செய்ய வேணும்னா அடுத்தது இந்த பொட்டுக்கடலையும் போட வேணும். கடலையும் போட்டுருக்குது. போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு உப்பு கொஞ்சம் போடுவோம். பொட்டுக்கடலை ஒரு அளவு பொரிஞ்சு வந்தோடனே நான் இதை கீரி 2 போட போறேன். இங்க பாருங்க, இந்த பாலக்கீரை, அடுத்தது கோவாயில. உண்மையா இந்த கோவாயில சின்ன இலை, அதாவது இந்த பேபி இதுல இருக்கிறது உண்மையா டேஸ்டா இருக்கு, மற்ற சத்தம். மற்றது நீங்க என்ன செய்யணும்னா இப்படி இலையல் போடைக்க மெல்லிசா மேலும் உப்பை தூவி விட்டோன்னே உடனே மசிஞ்சு நல்ல வடிவா அபியும். இப்படியே புரட்டி விடணும். இங்க பாருங்க, இந்த பிரட்டில இறைச்சி இருக்குது. நாங்க அதுக்குள்ளேயே என்ன செய்ய போறோம்னா இந்த புட்டை இப்ப இப்படி போட போறோம். புட்டை கொஞ்சம் உதுத்தி நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஈஸி, அதுக்காக அப்படித்தான் நானும் உதுத்தி வச்சிருக்கேன். இத கொஞ்சம் அந்த வடிவா அந்த உடையாதபடி பிரட்டி விடணும். அப்பதான் அந்த சாப்பிடக்கே அந்த பீஸுகள் அப்படி இருக்கும், சிக்கன் பீஸுகள் எல்லாம். நாங்க அந்த கொத்து அதுகளுக்கு எல்லாம் பார்க்க நாங்கள் தானே அப்படி இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல நாங்க கேரட் இதையும் இப்படி செய்திருக்கிறோம். நல்ல ஒரு பாக்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது. கலர்ஃபுல் மட்டும் இல்ல, இதுல உண்மையா எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கு. சரி, இறுதியா நாங்க என்ன செய்ய போறோம், இந்த பொட்டுக்கடலை, கீரை, கோவா அந்த இதை போட போறோம். கொஞ்சம் போட்டு பிறகு நாங்க இப்ப கூடுதலா தேவைன்னா அதுல கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு நாங்க அதையும் சேர்த்து சாப்பிடலாம். சரி மக்களே, இங்க பாருங்க, ஒரு சுவையான ஒரு புட்டொண்டு தயாரிச்சிருக்குது. அதாவது எல்லா சத்து நிறைஞ்ச இது மற்ற நீங்க யோசிக்கலாம், கவுனி அரிசி டயபிட்டிஸ் பொதுவா எல்லாருமே இதை நீங்கள் எடுக்கலாம். அதுக்காகத்தான் நான் பொதுவா வீட்டிலே எல்லாருக்குமாக இந்த கலவை புட்டை செய்து நான் நீங்க இதை எல்லாரும் செய்து சாப்பிட்டு பாருங்க, மிகவும் சுவையாக இருக்கும். மற்ற அதை விட கணக்க சாப்பிடலாது. இந்த கலோரி பெருமானம் இதுல இந்த கார்போஹைட்ரேட் குறைவா இருக்கிறபடியா தான் இந்த கவுனி அரிசியை இப்படி கலந்து புரோட்டீனை கூட எடுத்து மற்ற விட்டமின்ஸ் அதுகள் எல்லாம் இந்த கேரட், கோவா, மற்ற கீரை இதுகள்ல இருக்குன்றதுக்காக இப்படி செய்திருக்கு. நீங்கள் இதை செய்து சாப்பிடுங்க. அதோட இந்த இந்த புட்டு கலவையை பார்த்து நீங்களும் செய்து சுவைத்து சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணினா தான் இது தன்மைகள் மற்றவர்களுக்கும் பகிரப்படும். சரி, இத்துடன் இதை நிறைவு செய்கின்றேன்.